ஹலோ அப்பா. என்னம்மா? அந்த கொடுமையை ஏன்பா கேக்குறீங்க? என் சுதந்திரம் எல்லாம் பறி போயிடுச்சுப்பா. இந்த வீட்ல என்ன அடிமை மாதிரி நடத்துறாங்கப்பா. என்ன திடீர்னு இப்படி சொல்ற? என்ன ஆச்சுமா உனக்கு? அப்பா, அவர் சித்தியும் சித்தப்பாவும் டெல்லியில இருந்து இங்க வந்து பண்ற அட்டகாசம் தாங்க முடியலப்பா. நீங்க உடனே புறப்பட்டு வாங்கப்பா. சரசு, மகளே சரசு. அப்பா வாங்கப்பா. சரசு, என்னம்மா ஆச்சு? போன்ல ஏதோ பயங்கரமா சொன்னியே. அந்த கொடுமையை ஏன்பா கேக்குறீங்க? டெல்லி சித்தப்பனும் சித்தியும் என்ன காலையில 7 மணிக்கு எழுந்திருக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? அது மட்டும் இல்லப்பா, என்ன பாட்டு கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சதிகார பாவிங்க, ஒரு லதா மங்கேஷ்கர் உருவாவதை கெடுக்கிறானுங்களே. இன்னும் கதை இருக்கு, கேளுங்க. போதும்மா போதும், என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குதே. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்பா. கட்டுறம்மா. நீ இந்த வீட்டை விட்டு வெளிநடப்பு செய்யணும். வெளிநடப்பு செய்ய இது ஒண்ணு பஞ்சாயத்து யூனியன் இல்ல. இதை தவிர வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். ஒரு அருமையான ஐடியா இருக்கு. அவங்க 2 பேரும் போற இடத்துல கருப்பு கொடி காட்ட போறீங்களா? வேணும்னா வெள்ளை கொடி காட்டு. உங்களுக்கு மூளையே குழம்பு போயிருக்கு. கொஞ்சம் இருங்க, நல்ல காஃபியா கொண்டு வரேன். அப்பா, உங்களுக்கு காஃபி கூட போட்டு தர முடியலப்பா. ஏம்மா? அந்த டெல்லி மாமியார் இல்ல, காஃபி பொடி டப்பாவை அலமாரில வச்சு பூட்டிட்டு போயிருக்குப்பா. நான் பக்கத்து வீட்டுக்கு போய் காபி பொடி வாங்கிட்டு வரேன்னு சொல்றியா? காஃபியே வாங்கிட்டு வரேன்ப்பா. இந்த பசுபதி எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன். அந்த டெல்லிக்காரிய ஊதிடுறேன். என்ன வாத்தியார ஒத்தி பெட்டிக்குதா? எதுக்கு? இந்த வீட்டை கொளுத்துறதுக்கு. எதுக்கே ஒத்தி பெட்டி கேட்பாங்க? வீடியோ கொளுத்துறதுக்கு தான். ஆமா, நீ யாரு? உன் பாட்டன் அட்ரஸ் சொன்னதா கொடுப்பியா? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணையா? படம் பேஜராக்கிதுப்பா. இத பாருப்பா, இந்த வீட்டுல ராஜா சாரதி 2 சோமாரி பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு நான் மாமன்பா. கேட்டோ? கற்பகம், நீ எப்படி இங்க? ஆமா, நீ எப்படி இங்க? நான் தான் மேல்வட்டம் பஞ்சாயத்து யூனியனோட தலைவர், இந்த வீட்டோட சம்பந்தி. என் பொண்ணுதான் சரசு. அந்த சரசுக்கு சின்ன மாமியார் நான் தான். என் அப்பன் பெரிய தலைவர்னு உன் மகன் நீட்டி முழங்குவாள, அது நீதானப்பா? என்னது? நீ என் பொண்ணோட சின்ன மாமியாரா? ஆமா, இவளுதான் என் மயிலத்தான் இல்லையாத்தான்? இல்லையா? ஆமா. நான் அவ தம்பி. இல்ல, நீ சாப்பாடு கூட தூக்குற கற்பகம். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பா. ஆமா, நான் சாப்பாடு கூட தூக்குற கற்பகம் தான். அதுக்கு என்னங்கிறேன் நீ? என்ன இது? அம்மனகட டெல்லிக்காரர, இந்த ஆள் ஹிஸ்டரியா நம்ம கையில இருக்குது. நான் சாப்பாட்டு கூட தூக்குற கற்பகம்னு நீ வெளியே சொல்லுவியா? அது வந்து என்னப்பா வந்து போய் ரிஸ்து நிக்கிற? அது வந்து நான் ஒண்ணும் கேட்கவே இல்லையே. நான் இங்க வந்திருக்கிற நோக்கமே வேற. நான் யாருங்கிறது வெளியே தெரிஞ்சா அது ஒன்னாலதான் தெரியணும். அது அப்படி தெரிஞ்சது நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்தாங்கப்பா காஃபி. அவருக்கு அதுக்கு காஃபி? என் தம்பி ரொம்ப டயர்டா இருக்கான். இந்தாப்பா காஃபி. தேங்க்ஸ்க்கா. அப்பா, இவங்கதான் என் சின்ன மாமியார். இல்லம்மா, இது வந்து பஞ்சாயத்து. ஆமா, சின்ன மாமியார். அம்மா, இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்மா. முகத்தை பாத்தியா? லட்சுமி கடை அப்படியே தாண்டவம் ஆடுது. ஐயா, இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன பத்தி ஏதாவது சொல்லு. சரஸ்வதி கடை அப்படியே தாண்டவம் ஆடுது. ஐயா, நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க. மூதேவி ஸ்ரீதேவி கடை தாண்டவம் ஆடுது. அப்படி சொல்லிக்க. இப்படி தாண்டவம் ஆடுறாரு. ஆதி பராசக்தி அம்மா, என்னைக்குமே வீடினாதே பண்ணாதே, ஆசீர்வாதம் பண்ணாதே. அப்பா, என்னப்பா இது? ஆஹா, அம்மா, இப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடைக்க நீ சந்தோஷப்படணும். என்னத்த பார்த்து சந்தோஷப்படுறது? கண்ணத்துல ஒரு இடி இடிச்சாலே தாங்க மாட்டேங்கிறா. அந்த காலத்துல என் மாமியாரு உலக்கையாலே 4 அடி போடுவாங்க. உலக்கதான் உடையுமே தவிர எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இது அந்த கால
காலத்து உடம்பு வஜ்ரம் பாஞ்ச கட்ட முடிச்சிடுற உலக்கே முறிச்ச உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையா இருப்பா. மொத்தத்துல உலக்க குடும்பம். இந்த பாருமா, அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காருல, போய் காபி போடு போ. புடி. வாங்கப்பா. வரமா வர்றம்மா. கற்பகம், என்ன உன்னை பார்த்து அந்த பஞ்சாயத்து போடு பயப்படுது, காலில் விழுகுது, என்ன விஷயம்? அது ஒரு பழைய கதை. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மேல்வட்ட பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அஞ்சல, நான் வேற நான் போயிட்டு இருக்கேன், நீ உள்ள போய் பெருக்கு போ. கற்பகம், நீ எப்படி இங்க வந்த? அந்த பொண்ணு உள்ள வரும்போது எனக்கு தெரியலையா நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவேன்னு. அதனாலதான் பின்பக்கம் கதை வழியா வந்தேன். ஊமை பொண்ணுனா என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா வாய் திறந்து ஒண்ணும் சொல்ல முடியாது பாரு. அது வந்து வெக்கமா இல்ல? நீ செஞ்ச காரியத்தை ஊர் முழுக்க டமரா அடிச்சு உன்னை பதவியில இருந்து இறக்கல. என் பேர் கற்பகம் இல்லையா? ஐயோ கற்பகம், அப்படி எல்லாம் செஞ்சிடாத. ஏதோ ஒரு வெறியில கண்மூடித்தனமா அப்படி நான் செஞ்சிட்டேன். அடுத்த மாசத்துல இருந்து உன் சம்பளத்துல 25 ரூபாய் அதிகமா போட்டு கொடுக்கறேன். இதை நீ கண்டுக்காத. நீங்க பாட்டுக்கு ஒரு வாழ்க்கைய பாழாகிட்டு போயிடுவீங்க. அத பாட்டுக்கு நாங்க சும்மா இருக்கணும், அப்படிதானே? கற்பகம், பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இந்த தடவையும் நான் தான் நிக்கிறேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஜனங்க காரிய மூஞ்சில துப்புவாங்க. ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. அப்போ ஒண்ணு செய். ஆபீஸ்ல வேலை பாக்குற ஊமை பொண்ணு அஞ்சலிய நான் கெடுக்க பார்த்தேன். அந்த சமயத்துல கற்பகம் வந்து தடுத்துட்டா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கடிதத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துரு. அதை விட ஒரு டின்னு கிருஷ்ணால எடுத்து என் மேல ஊத்தி கொளுத்துரு. நான் தான் மன்னிப்பு கேட்கிறேன். எதுக்கு கடிதம்? இந்த 4 செவத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கறதெல்லாம் நடக்காது. இந்த கடிதாசி என் கையில இருந்தா உனக்கு தாயா நல்லது. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் பாரு. உன் நல்லதுக்கு தாயா இதெல்லாம் செய்யறேன். இப்ப இந்த கடிதாசி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உடனே ஆபீஸ்ல கூட்டத்தை கூட்டி நடந்ததெல்லாம் சொல்றேன். நான் வேணா கடிதாசி எழுதி கொடுக்கறேன். ஐயோ எப்பா எப்பா. ஓம் நான் ஆகிய அடப்பாவி, அதான் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டானா? ஆமா, பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இல்ல, நான் மேடையில ஏறி பேசிட்டேன்னா நீ பேசுவே. நீ பேசுறதெல்லாம் கில்லாடியாச்சே. கற்பகம், அவனை என்கிட்ட கூட உண்டையில நாக்கிடுற. அது உங்க சாமர்த்தியம். சரிப்பா. இவன் ஒருத்தன் ஆம்பளையும் அப்பாங்கிறான், பொம்பளையும் அப்பாங்கிறான். என்ன மாப்பிள்ள, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. கவலைப்படாத மச்சான், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. கமான் செல்மியா. இன்னும் வாழ்க்கைப்பா, ஒரு கட்டு பீடிக்கு வழி இல்ல. கவலைப்படாத, வீடு தானே வேணும். அதான் வர்றாரு பஞ்சாயத்து போர்டு. வாங்க, இவர்கிட்ட சொன்னா கஞ்சாவே வாங்கி கொடுப்பாரு. அப்படியா? ஏப்பா, பக்கத்து கடைக்கு போயிட்டு ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு போ. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து பீடி வாங்கிட்டு வர சொல்லுவேன். என்ன யாரு நினைச்ச? அதானே, இவரெல்லாம் கையெழுத்து போட்டு லெட்டரா கொடுத்துருக்காரு. கையெழுத்து லெட்டர் என்னப்பா சொல்றீங்க? ஊமை பொண்ணு. ஐயோ ஐயோ, நமக்குள்ள என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்? பீடில இன்னும் பிராண்ட் வேணும். கணேஷா காஜாவா? அதுல ஒரு கட்டு இதுல ஒரு கட்டு வாங்கிட்டு போ. எல்லாம் என் நேரம்டா. ஓட என்ன பராஜா, கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கை வச்சு நிக்கிற? அட போப்பா, உங்களை சமாளிக்க என் பொண்டாட்டி அவ அப்பனையும் அண்ணனையும் கூட்டு வர போயிருக்கா. அப்படியா? உன் மாமனும் மச்சானும் பெரிய பிஸ்தாவா? கீச்சிருவாங்களா? அட நீ ஒண்ணு, என் மச்சான் குதிரை வாழை பார்த்தா போதும், அது பின்னாடியே ஓடிடுவான். என் மாமனார் இருக்காரு, சீட்டை கட்ட காட்டு, சுத்தமா துண்டை விரிச்சு அங்கேயே உட்காந்துரும். இங்க வந்து என்ன ரகலை பண்ண போறாங்களோ? யாரு யாரது என் தங்கத்தை வீட்டு வேலை செய்ய சொல்லி குடும்பப்படுத்துறது? அவளை மாவரைக்கிற மிஷின்ல வச்சு அரைச்சிடுறேன். எங்கே அவள்? யாரியா நீ? அவர் எங்க அண்ணன் மாதவன், இவர் எங்க அப்பா. ஆகுதே,
என்னை தமிழப்பா திருச்சிற்றம்பலம் என்று அழைப்பார்கள். இவங்களை நான் தான் கூட்டு வந்தேன். அது இருக்கட்டும் தங்கச்சி, அவ யார்? அவ டெல்லி சித்தி. ஆளை காட்டு, இடுப்ப ஒடிச்சிடுறேன். ரொம்ப பேர் இடுப்பு உடைச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பின டெல்லி மாமியார் நான் தான். குழந்தை எப்படி கையால உடைக்கிறியா இல்ல ஏதாவது ஆயுதம் வேணுமா? நீதானா அது? உன்னை உன்னை என்ன உன்னை என்ன உன்னை என்னடா உன்னை உன்ன பின்னாடி தவந்து போய்கிட்டே இருக்க? தவழ்றனா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அதான் தங்கச்சி சொன்ன நீ யாருன்னு. களைச்சு பெருப்ப உள்ள புட்டில பால் போட்டு வச்சிருக்க, குடிச்சிட்டு தொட்டில தூங்குடா குழந்தை. அப்பா அப்பா அப்பா, இந்த டின்னி எருமை என்னை முட்டி விட்டது. இவளை அமைதி, இவளை மகனே மாதவ அமைதி. அவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையடா மகனே. டெல்லி மாநகரிலிருந்து வந்திருக்கும் அம்மையே, எங்கள் எதிரில் நீ வெறும் பொம்மையே. தேவையில்லாமல் சாட வேண்டாம் எம்மையே. தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். இரு, தர்மத்தை கூப்பிடுற. தம்பி, வேணு தம்பி. கூப்பியா? என்ன ஒரு பொடி பையன் எருமைன்னு சொல்லிட்டான். உண்மையா சொன்னா? யாரும் சொல்ல கிழிச்சுடா கிழிச்சு. நான் தாண்டா சொன்னேன். தலிக்க ஏண்டா தண்ணியில ஊர்னா பிஸ்கோத் மாதிரி கீரை என்னடா அமைதி அமைதி. கீழ்ச்சிட கீச்சு கீச்ச வேணாம், பிளேட உள்ள வை. இந்த பெரிய மனுஷன் சொன்னதுக்காக உன்னை விட்ட இல்ல? அப்பா, இன்னைக்காவது என்ன ஒருத்தன் பெரிய மனுஷன் சொன்னானே. எங்க தமிழப்பா தமிழப்பான்னு உங்க மக அடிக்கடி பீச்சுக்கிட்டு இருக்குமே, அந்த பீச்சர் அப்பா நீங்க தானா? ஆம், நானே தான். இவன் என்னுடைய மகன் மந்த புத்தி மாதவன். ஏன் நீங்க தமிழப்பான்னு பேர் வச்சிருக்கீங்க? தமிழ் தாத்தாவின் மீது உள்ள பெருமதிப்பின் காரணமாக தமிழப்பா என்ற பெயரை சூட்டிக் கொண்டுள்ள. நல்ல வேளை தமிழ் மாமான்னு பேர் சூட்டிக்காம இருந்தீங்களே. ஆமாம், நீங்கள் தான் டெல்லி சித்தப்பாவோ? நானே தான். எதிர்பார்க்கல. சவரக்கத்தியுடன் சதராடி கொண்டிருக்கிறீரே, நீங்கள் தான் தாய் மாமனோ? ஆமாம்பா. பார்த்து நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அப்பா, என்ன வெட்டி பேச்சு. சம்மந்தி வந்திருக்காங்க, ஒரு நாள் இருந்து விருந்து சாப்பிட்டு போங்க. ஒரு நாளா? இந்த குடும்பத்தை செப்பனிட்டு சீராக்கும் வரை இங்கேயே தங்குவதாக முடிவெடுத்துள்ளேன். தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். தமிழ்தான் உங்களது பொழுதுபோக்கோ? இந்த உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. என் மூச்செல்லாம் தமிழ். நம்ம மூச்செல்லாம் 3 சீட்டு தான். இஸ்கிறதெல்லாம் இஸ்பிட்டு கிளாவரு, உடுதெல்லாம் டைமண்ட் ஆட்டிங். எப்படி தங்களுக்கு சீட்டாட தெரியுமா? தெரியுமாவா? இந்த எல்ஐசி பில்டிங் இது, அது நம்மள் தான். இதே சீட்டாட்டில் தான் தோத்துட்டம்பா. ஏன் தாமதம்? விரிப்போம், விளையாடுவோம். இங்க வேண்டாம், உள்ள ரூம் இருக்குது, அங்க போலவா. மாப்பிள்ள வர. மாதவா, அப்பா சீக்கிரம் வா. ஐயா அண்ணே, என்ன சீக்கிரம் உன்னை கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாத, உன் மாமியாருக்கு விடுவிக்கத்தான் வந்திருக்கோம். கிளப்பல விளையாடுறான். அப்பா எனக்கு ஒரு கை போடுங்கப்பா. ராதா, எங்க 2 பேரும் எதுக்குறதுக்காக நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்கன்னு பார்த்தா, பிறந்த வீட்டுல இருந்து ஆள் கொண்டு வந்திருக்கீங்களே தவிர நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே மாட்டீங்களா? பருத்தி மட்டமா இருந்தா நூலு மட்டமா தானே இருக்கும். ஆ? யோ தமிழ், இல்லையா இது? இதுதான் இந்த வீட்டில் இருக்கும் டில்லி மாமியாரை விரட்டுவதற்கு நாங்கள் வைக்க போகும் வெடிகுண்டு. என்ன சத்தம்? ஆச்சரியத்தின் வெளிப்பாடு. மகனே மாதவா, தந்தையே, இதன் சிறப்பை செவ்வனை செப்பு. இந்த கல்லு வெடி, வெங்காய வெடி, இந்த கைப்புல இது மிகப்பெரிய வெடி. இத தரையில ஓங்கி அடிச்சாலோ இல்ல இது மேல வேகமா யாராவது உட்கார்ந்தாலோ அப்படி வெடிச்சிடும். அப்ப இதால அவளை அடிக்க போறீங்களா? சுத்த அறிவு. இதனால் அவளை தாக்கி தகர்த்தால் காவல்துறை நம்மை சும்மா விட்டு விடுமா? சும்மா விடாது. அப்ப என்ன பண்ண போறீங்க? அதோ அந்த இருக்கை மெத்தையின் அடியில் இதை வைக்க போகிறோம். மாதவா, அப்பா கவனமாக இதை கையில் ஏந்தி கொண்டு போ. இப்பொழுது அந்த டெல்லி எருமை வரும். அந்த பெண் விலங்கை
அந்த இருக்கையின் மீது அமர வைப்போம். உடனடியாக எருமை வருகிறது. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வாங்க, நீங்க வாருங்கள், 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 அமருங்கள். பஞ்சாயத்து தலைவர் நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? நீங்க உட்காருங்க. அது வந்து பொம்பளை நீங்க நிக்கும் பொழுது ஆம்பளை நான் உட்கார்றது அநாகரிகம். அதான் நாகரிகம் உங்களுக்கு எதுக்கு? உட்காருங்க. ஐயோ, என்ன ஏதோ முள்ளு மேல உட்கார்ந்த மாதிரி தவிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, லேசா வயித்த கலக்குது. அதான் இத வந்துடுறேன். இப்பொழுது நீங்கள் அமரலாமே. எதுக்கு? நீங்க உட்காருங்க. இந்த இருக்கை எனக்கு சரிப்பட்டு வரவில்லை. நீங்கள் உட்காரலாமே. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உட்கார்றேன். என்ன திருப்தியா? நல்ல திருப்தியா? கூப்பிடுறாங்க. நீங்க உட்காருங்க. மந்த புத்தி மாதவா, நீயமாச்சு உன் வெங்காயம் வெடியமாச்சு. வெங்காயம் வெங்காயம் என்ன ஏன்பா கோச்சுக்கிறீங்க? இந்த தண்டத்துக்கு 50 ரூபா கொடுத்து செய்ய சொன்னேன். மூதேவி நமத்து போனதை கொடுத்து ஏமாத்திட்டான். இதுல இருந்து 50 ரூபா உட்காந்தாலும் வெடிக்காது போல இருக்கேன்.